பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணுவோம். ஓ மை காட், ஒத்த கால்ல நிக்கறாங்க. சரி தம்பி, லாஸ்ட் மேட்ச் ரெண்டு பேரும் 1-1. ஓகே, பார்த்தி ஆல் தி பெஸ்ட் பார்த்தி. நான் ஒண்ணுமே தெரியலடா. ஐசனா ஒண்ணுமே தெரியலடா. பொசிஷன் மாறாத, நேரா மட்டுமே நில்லு. திரும்பினா லூஸ் விட்டுருவாங்க. சரியா? புரியடி. ரொம்ப ஜாலியா இருக்குடா. அதுல முக்கியமான நிகழ்வு வந்து இந்த மாட்டு வண்டியில போறது தான். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல இப்படி தான் போகிறோம். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சூப்பரா அப்படியே துள்ளி போச்சு ப்ரோ. மாடு நல்ல மாடு, நல்ல கொம்புள்ள மாடு. நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க காளை மாடுக்கு. சந்தோஷமா இருக்கு. பரிசையில எல்லாம் 100 மார்க் எடுத்துட்டேன் சொல்லு. அண்ணே, பொங்கல் கணக்கு இன்னைக்கு இருக்கு. நல்வாழ்த்துக்கள். நாங்கள் SSM காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். இந்த வீடியோ வந்துட்டு வேல் நம்பி சேனல்ல வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா SSM காலேஜுக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளம்பி வந்திருந்தோம். அதாவது வந்து பயங்கர வைப்பாக இருக்குது. பசங்க எல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ரொம்ப வைப்பாக இருக்கான். எல்லாமே வந்து பயங்கரமாக இங்கே பொங்கல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. எல்லாம் வந்து பாரம்பரிய உடையில் வந்து வந்திருக்கிறாங்க. வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கும் இந்த மாதிரி காலேஜஸில் கொண்டாடுறதுக்கும் ஃபீல் எப்படி இருக்குது? வீட்டோட இங்கே நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். செமஸ்டர் எக்ஸாம் கூட இந்த செமஸ்டர் எக்ஸாம் தான் நாங்கள் இந்த அளவுக்கு மாசா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கெத்தாக இருக்கிறோம். வீட்டில் இருக்கிறத விட இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபங்க்ஷனில் செலிப்ரேட் பண்ணுறதும் எல்லாமே ஒரு தனி ஃபீல் தான். காலையிலிருந்தே ஆடிட்டு இருக்கிறீங்களே, ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து காலையிலேயே முடிஞ்சிருதா இல்லை மத்தியானம் வரைக்கும் இருக்குதா? காலையில வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா மத்தியானம் 6 வரைக்கும் எனர்ஜி இருக்கா? அண்ணே, பொங்கல் கணக்கு இன்னைக்கு இருக்கு. அதாவது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து வீட்டில் பண்ணுவீங்க. அப்போ வந்து க்ரௌடு வந்து இந்த அளவுக்கு அந்த நம்ம ஊர் சைடில் வந்து இருக்கலாம். பட் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து என்னென்னா ரிலேஷனாக இருப்பாங்க, இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இந்த மாதிரி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட இப்படி பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறது ஃபீல் வந்து எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணுவோம். வருஷத்துலயே இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். வீட்டில் செலிப்ரேட் பண்ணால் இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே செலிப்ரேட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே பெரியவங்களோட முடிஞ்சிடும். இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு வருஷத்தில் பொங்கல் எப்போ வரும் நல்லா வெயிட் பண்ணுவோம். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். செம்மையா இந்த பொங்கல் வந்துட்டு வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அது காலேஜ் ரொம்ப ஜூமிங் வருது. இந்த பொங்கல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே செலிப்ரேட் பண்ணுறது நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா சமத்துவ பொங்கல் தான் சொல்லுவோம். சாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கிற ஒரு பொங்கலாக நாங்கள் இதை நினைக்கிறோம். செம்ம செலிப்ரேட்டிங்காக இருக்கும். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வணக்கம். எங்களோட காலேஜில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொங்கல் தீவை வந்து 4 நாளாக கொண்டாடுவோம். போகி,
பண்டிகை அப்படின்னாவே தீயதை போக்கிட்டு நல்லதை வந்து கொண்டுட்டு வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது தான் வந்து போகி பண்டிகை சொல்லுவோம். தைப்பொங்கல் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஓரமாக ஒரு பானையை வச்சு சூரியனை பகவானை வந்து வணங்குறது தான் வந்து தைப்பொங்கல் சொல்லுவோம். மாட்டு பொங்கல்ன்றது ஒரு உயவனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கால்நடை பூங்காவை தான் நம்ம வந்து நன்றி சொல்கிற விதமாக கொண்டு வர ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்கிறோம், மாட்டு பொங்கல் சொல்லுவோம். அதேமாரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கக்குள்ள எச்சல் தண்ணீர் சொல்லி ஒரு நீரை வந்து தெளிப்போம். அதாவது பொங்கல் தண்ணி மஞ்சள் நீர் எல்லாத்தையும் சேர்த்து தெளிப்போம். அந்த தண்ணி தெளிக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கல், நன்மை வளரட்டும் தீமை போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டி பெருகட்டும் பால்பானை பொங்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்எம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிறோம். ட்ரம்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சைடு பாய்ஸு, இன்னொரு சைடு கேர்ள்ஸு. ஒரு சைடு பாய்ஸு, ஒரு சைடு கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. வாவ் வாவ் வாவ், பொங்கல்னாவே மாடு தான். இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குது. பரிவட்டம் என்பது நமது பாரம்பரிய வழக்கம், பாரம்பரியத்தின் பேரொளி, மூதுரை வாழ்வின் அடையாளமாய் மகிழ்ச்சியையும் மரியாதையையும் பேணும் பாலம். அத்தகைய சிறப்புடைய பரிவட்டத்தை நமது கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கு அணிவிக்க நமது எஸ்எஸ்எம் கல்லூரியின் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் மற்றும் முதல்வர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். காலையில் வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா சின்ன சின்ன கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதாம்மா. அதாவது வந்து சிலம்பாட்டம், அப்புறம் வந்து கரகாட்டம், இந்த மாதிரி வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். சிலம்பாட்டம் வந்து பசங்க நினச்சிட்டு இருந்தோம், பொண்ணுங்க சிலம்பாட்டமாம்மா. பார்ப்போம். சிலம்ப அடியோசைக்கு சிறந்த இசை இல்லை, இதற்கு இணையான கலை ஒன்று இவ்வுலகில் இல்லை. அத்தகைய சிலம்பாட்டத்தில் தேர்ச்சி பெற்று பல விருதுகளை வென்ற நமது கல்லூரியில் பிசியோதெரபி பயிலும் மாணவிகள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அம்மாளுக்கு ஆடும் கரகம், ஆதி காலத்து குடைக்கூத்து, இறைவனின் படைப்பு, ஈடுபாட்டின் உச்சம், உச்சி வேலையும் பாராமல் ஊரை சுற்றி ஆடும் கரகம். கரகாட்டம் மட்டும் இல்லைங்க, இது நம்ம முப்பாட்டனின் சொத்து. இத்தகைய சிறப்புடைய பெருமைக்குரிய கரகாட்டத்தை சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். காற்றின் இசையில் குளிர்ந்த பூங்காற்று, பதுங்கியுள்ள பாட்டில் உறங்கும் சுகம், கும்மியாட்டம் ஆடும் நெஞ்சில் என் அழகிய வரிசையில் நிதானம் செழிக்கும், சிறு இடையில் பாயும் நிலாவடியில் வெற்றி பாராட்டும் வண்ணங்கள் கலந்த அந்நடனத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள நமது கல்லூரி மாணவர்களை வரவேற்கிறோம். ஆக்சுவலாக வந்து கையெழுத்தல் போட்டி வந்து ஒரு ரவுண்டு முடிஞ்சது. நம்ம சாப்பிட்றதுக்கு போனதுனால ஃபஸ்ட் ரவுண்ட் எடுக்க முடியல. தம்பி யார் யார் விளாட்னாங்க? பிஃபார்மும் ஃபார்ம் டி செகண்ட் இயர். யார் ஜெயிச்சது? பிஃபார்ம் இன்னும் ஒரு ரவுண்டில் பிஃபார்ம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபார்ம் டி ஜெயிச்சா இன்னொரு ரவுண்ட் இருக்குது. பார்ப்போம். பாகுபலி மாதிரி எல்லாரும் ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. கயிறு இழுத்தல் என்பது தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாகும்.
இது ஒரு மனதையும் உடலையும் உற்சாகமூட்டும் குழுவின விளையாட்டாக அறியப்படுகிறது. கயிறிழுத்தல் தமிழர் திருவிழாக்களில் முக்கிய இடம் பெற்றது மட்டுமல்ல, மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சமூக விளையாட்டாகும். Ready? 3, 2, 1, start. Oh my God. ஆக்சுவலாக ரெண்டு டீமும் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜெயிக்கிறோம், எங்கள் டீம் ஜெயிக்குது. பொசிஷன் மாறாத, நேரா மட்டுமே நெல்லு, திரும்பாத, திரும்பினா லூஸ் விட்டுருவாங்க. தம்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல. சரி தம்பி, லாஸ்ட் மேட்ச் ரெண்டு பேரும் 1-1. ஓகே, ரெடி? ரெடியா? ஃபைனல் மேட்ச் டிசைட். சரியா? ரெடி? 3, 2, 1, ஸ்டார்ட். இப்போ நடக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சைக்கிள் ரேஸ். நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சைக்கிள் வேகமாக ஓட்டுவாங்கன்னு பார்த்தா மெதுவாக ஊர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இவங்க எப்படி ஓடுறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடா, ஒரு தம்பி சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கிறாருப்பா. உரியடி என்பது உரிமரம் போல் கண்ணன் கதை விளையாட்டு. இது காளையர் விளையாட்டு. நமது கல்லூரியின் இளம் சிங்கங்களான மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தி ஆல் தி பெஸ்ட் பார்த்தி. பார்த்தி அவ்வளோ குச்சி முட்டாய் குச்சம். மாடி से तमाशा में डोल बजने लगी. அவுட் ப்ரோ. நான் ஒண்ணுமே தெரியலனா. ஐசனா ஐசனா எனக்கு சேனல் ஐடர் கண்ணாடி போடுறா. புடி கண்ணாடி போட்டாச்சுடா. போடா. ஒண்ணுமே தெரியலடா. ஒண்ணு தெரியல. கட்ட போடா. 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 அப்படியே போடா. அப்படியே போடா. அண்ணா பாட்டு போடுங்கண்ணா. இந்த மாதிரி மாட்டு வண்டியில போயிருக்கீங்களா? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அது எங்க மேமோட போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்குடா. சூப்பரா இருக்குண்ணா. டிஃபரண்டா இருக்கு. நீங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம்? அது எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஃபைனா எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான நிகழ்வு வந்து இந்த மாட்டு வண்டியில் போகிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போகிறாங்க. நாமளும் ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லி கேட்டு போய்கிட்டு இருக்கிறோம்.
நம்ம மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்களையும் மாட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்போம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை இப்படி தான் போகிறோம். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குதா? பயமாக இருக்குதா இல்லை லைட்டாக பயமாக இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சூப்பராக அப்படியே துள்ளி துள்ளி போச்சு ப்ரோ மாடு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் காலேஜில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி போனதே கிடையாது. இது அருமையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. இந்த மாட்டு வண்டி விவசாயத்தை பற்றி நாங்கள் நல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுறதுனால இந்த காலேஜ் நல்லா பெருமையாக சொல்லலாம். இது எல்லாருமே வந்து பிஸியாக வந்து ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஒரு 4 பேர் வித்தியாசமாக வந்து ஊருக்குள்ள 4 பேர் தனியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 4 பேர் தனியாக கரும்பு சாப்பிட்டு இருந்தீங்க. பரிசு வாங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பசிக்கிறதுனால கரும்பு சாப்பிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தாங்க. எங்களுக்கு வேலை கரும்பு முக்கியம். இப்போ வந்து இவங்ககிட்ட வந்து இவங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னு சொல்லி கேட்போம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன? ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜுக்கு வந்தோம். பொங்கல் செலிப்ரேஷனில் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரியுமா? அந்த டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? டேலண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி டேலண்ட் அப்படிங்கிறதையும் கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம்.